தரிசனமாலய தரிசனம். சிறப்பு வாய்ந்த திருவடிசூலம் தலத்தில் அமைந்திருக்கும் வைணவ திருக்கோவில் ஸ்ரீ புமிநீளா ஸ்ரீ அலர்மேல் மங்கா கோதாதேவி சமேத ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் 108 திவ்ய தேசங்களின் பெருமாள்களின் சிலைகள் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் முதல் 34 திருத்தலங்களை முன்பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் 35 முதல் 70 வரையிலான திவ்ய தேசங்கள் தொடர்கின்றன. செம்பொன் செய்கோயில் ஸ்வேத புஷ்பவல்லி உடனுரை செம்பொன்னரங்கர் உரையும் திருச்செம்பொன் செய்கோவில் திருநாங்கூரின் நடுவில் அமைந்துள்ளது. இது திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். ராவணனை அழித்தபின் ராமபிரான் இந்த தலத்தில் இருந்த திருடநேத்திரர் என்ற முனிவரின் குடிலில் தங்கி அவர் கூறியவாறு தங்கத்தினால் ஒரு பசு செய்து அங்கு 4 நாட்கள் தங்கி பின்னர் அந்த பசுவை ஒரு அந்தணருக்கு தானம் செய்தார். அந்த பொன்னை கொண்டு இந்த கோவிலை கட்டியபடியால் இதற்கு செம்பொன் செய்கோவில் என்று பெயர் வந்ததாக இந்த கோவிலின் தல வரலாறு கூறுகிறது. திருத்தெற்றியம்பலம் செங்கமலவல்லி சமேத செங்கன்மால் அமைந்திருக்கும் திருத்தெற்றியம்பலம் பள்ளிகொண்ட பெருமாள் சன்னதி. இது திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இதுவும் திருநாங்கூருக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருநாங்கூர் 11 திருப்பதிகளுள் ஒன்று. இந்த தலம் ஒன்றிற்கு மட்டுமே அம்பலம் என்னும் சொல் வழங்கப்படுகிறது. திருமங்கையாழ்வாரால் மட்டும் 10 பாக்களால் பாடல் பெற்றது. திருமணிக்கூடம் திருமணிக்கூடம் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். திருநாங்கூரிலிருந்து கிழக்கே 4 ஃபர்லாங் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு உறையும் இறைவன் திருமகள் நாச்சியார் சமேத மணிக்கூட நாயகன். இதுவும் திருநாங்கூர் 11 திருப்பதிகளுள் ஒன்றாகும். திருமணிக்கூடம் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த தலம் மணிக்கூடம் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. திருக்காவளம்பாடி கோபாலகிருஷ்ணன் செங்கமல நாச்சியார் எழுந்தருளியிருக்கும் திருக்காவளம்பாடி திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இது தமிழ்நாட்டில் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் திருநாங்கூரிலிருந்து 1.5 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இறைவன் ருக்மணி சத்யபாமாவுடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் கோபாலகிருஷ்ணன் ராஜகோபாலன். திருநாங்கூர் 11 திருப்பதிகளுள் இத்தலமும் ஒன்றாகும். திருவெள்ளக்குளம் திருவெள்ளக்குளம் அல்லது அண்ணன் கோயில். இங்கு உறையும் இறைவன் பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாசன். திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். திருநாங்கூர் 11 திருப்பதிகளுள் ஒன்று. திருவெள்ளக்குளம் என்ற சொல் இந்த தலத்தின் முன்புறம் அமைந்துள்ள ஸ்வேத புஷ்கரணி தீர்த்தத்தால் உண்டாயிற்று. வடமொழியில் ஸ்வேதம் என்றால் வெண்மை. எனவே ஸ்வேத புஷ்கரணி வெள்ளை குளமாகி வெள்ளக்குளமாயிற்று. திருமங்கையாழ்வார் இந்த தலத்து இறைவனை அண்ணா என அழைத்து பாடியமையால் இது அண்ணன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பார்த்தன் பள்ளி தாமரை நாயகி உடனுரை தாமரையாள் கேள்வன் எழுந்தருளியிருக்கும் இந்த திருப்பார்த்தன் பள்ளி
திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். தமிழகத்தின் சீர்காழிக்கு அருகிலும் திருவெண்காட்டிலிருந்து சுமார் 2 மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது. திருநாங்கூர் 11 திருப்பதிகளுள் இதுவும் ஒன்று. பார்த்தனுக்காக உண்டான கோவிலானதால் பார்த்தன் பள்ளியாயிற்று. பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு இந்த இடத்தில் ஒரு கோவில் உண்டு. திருமாலிருஞ்சோலை. இங்கு உறையும் இறைவன் சுந்தரவல்லி உடனுரை அழகர். இந்த கோவில் மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலையில் அமைந்துள்ளது. இந்த தலம் சோலைமலை, திருமாலிருஞ்சோலை, மாலிருங்குன்றம் என்ற பெயர்களையும் கொண்டுள்ளது. கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி எனப்படுகிறார். உற்சவமூர்த்தி அழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாள் என அழைக்கப்படுகிறார். மூலவரின் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது. ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசை தூண்கள் உள்ளன. கல்யாண சுந்தரவல்லி தாயாரின் சன்னதி கலை நயத்துடன் உள்ளது. திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூர் மகாலட்சுமி சமேத சௌமிய நாராயண பெருமாள் கோவில் தமிழ்நாட்டின் சிவகங்கை திருக்கோஷ்டியூர் தலத்தில் அமைந்திருக்கிறது. மூலவர் பெயர் சௌமிய நாராயணன், தாயார் மகாலட்சுமி. கருவறையில் ஸ்ரீதேவி, பூதேவி உடனுரை சௌமிய நாராயணருடன் மது, கைடபர், இந்திரன், புருரூப சக்கரவர்த்தி, கதம்ப மகரிஷி, பிரம்மா, சரஸ்வதி, சாவித்ரி ஆகியோரும் உள்ளனர். அருகில் சந்தான கிருஷ்ணர் தொட்டிலில் உள்ளார். இவருக்கு பிரார்த்தனை கண்ணன் என்று பெயர். மகாலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. திருமெய்யம். திருமயம் என்ற திருமெய்யம் புதுக்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு உறையும் இறைவன் உஜ்ஜீவன நாச்சியார் சமேத சத்தியகிரிநாதன். இந்த திருக்கோவில் முத்தரையர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோவில். திருமங்கையாழ்வார் தனியாக சென்று மங்களாசாசனம் செய்த கோயில்கள் மொத்தம் 46 ஆகும். அவற்றுள் இந்த திருமெய்யமும் ஒன்று. சைவ வைணவ ஒற்றுமைக்கு அருகருகே அமைந்த சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோவிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலும் சாட்சி பகர்கின்றன. திருப்புல்லானி. திருப்புல்லானி கல்யாணவல்லி சமேத ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் ராமாயண வரலாற்றுடன் தொடர்புடைய திருக்கோவில். இந்த திருத்தலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரை உள்ளது. ராமர் அவதாரம் புரிய அருள் புரிந்த பெருமாளும் சயன ராமரும் அமைந்துள்ளனர். புல்லவர், காவலர், கண்ணவர் எனும் 3 மகரிஷிகளின் தவத்திற்காக பெருமாள் அரச மரமாகவும் ஆதி ஜெகநாத பெருமாளாகவும் காட்சியளித்த திருத்தலம். இந்த ஜெகநாதர் தசரதருக்கு ராமபிரான் அவதாரம் புரிய அருளியவர் என்பதால் பெரிய பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். திருத்தன்கால். அன்னநாயகி சமேத தன்காலப்பன் உறைந்த திருத்தங்கால் நின்ற நாராயணப் பெருமாள் கோவில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பெருமாளின் தேவியர் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகியோரிடையே யார் உயர்ந்தவர் என்ற போட்டி எழ தமது உயர்வை நிரூபிக்க ஸ்ரீதேவி பூமியில் தவம் புரிந்தார். பெருமாள் ஸ்ரீதேவியை மணம் புரிந்தருளிய திருத்தலம். மகாலட்சுமி தாயார் தவம் புரிந்த தலம். அழகிய சாந்த மணவாளர் திருக்கோயில் தலம். சிலப்பதிகாரத்தில் வரும் வார்த்திகன் கதை இந்த தலத்தில் நிகழ்ந்தது என்பார்கள். திருமோகூர். திருமோகூர் மோகனவல்லி சமேத காளமேக பெருமாள் கோவில் மதுரைக்கு வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் திருமோகூர் ஊராட்சியில் அமைந்துள்ளது. கூடல் அழகர் கோயில். மதுரவல்லி சமேத கூடல் அழகர் பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் மதுரையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கருவறையில் உள்ள பெருமாள் பெயர் கூடல் அழகர். வானத்தில் பள்ளி கொண்டிருக்கும் கோலம் அந்தரவானத்து எம்பெருமான் என்னும் பெயருடையது. பொதுவாக சைவ சமய கோவில்களில் மட்டுமே நவக்கிரக சன்னதி இருக்கும். வைணவ சமய கோவில்களில் நவக்கிரகங்களுக்கு பதிலாக சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். வைணவ ஸ்தலமான இந்த கோவிலில் நவக்கிரகங்களின் சன்னதி உள்ளது. 9 கிரகங்களையும் வணங்கும் விதமாக தசாவதார ஸ்லோகம் உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீ ஆண்டாள் உடனுரை வடபத்ரசாயி கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் திருவில்லிபுத்தூர்
தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஊர்களில் ஒன்றாகும். இது 1000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் கோபுரம் 192 அடி உயரமானது. இதுவே நம் தமிழ்நாட்டின் அரசு சின்னமாக விளங்குகிறது. இந்த சீர்மிகு கோவில் பெரியாழ்வார் என்னும் பெருமாளின் அடியாரால் கட்டப்பட்டது. ஆண்டாளை எடுத்து வளர்த்த தந்தையாகிய இவர் தனது மருமகனாகிய பெருமாளுக்கு இந்த கோபுரத்தை கட்டினார் என்றும் கூறுவர். ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் திருக்குருகூர். ஆதிநாத வள்ளி சமேத ஆதிநாதர் எழுந்தருளியுள்ள ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் ஆதிநாதன் திருக்கோவில் நவ திருப்பதிகளில் ஒன்று. இது நம்மாழ்வார் அவதரித்த தலமாகும். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் பெருமாள் பிரம்மாவுக்கு குருவாக வந்த திருத்தலம் என்பதால் குருகூர் எனப்படுகின்றது. ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாள் ஆதிநாதன் என திருப்பெயர் பெற்றார். திருத்துலைவில்லி மங்கலம் விசால கிருஷ்ணாட்சி சமேத அரவிந்த லோச்சனர் கோவில் கொண்டிருக்கும் இந்த தலம் இரட்டை திருப்பதி என்று அறியப்படுகிறது. 2 திருக்கோவில்கள் சேர்ந்து ஒரு திவ்யதேச திருத்தலமாக கருதப்படுகின்றது. எனினும் நம்மாழ்வார் 2 பெருமாள்களையும் தனித்தனியே பெயரிட்டுள்ளதால் நவ திருப்பதிகள் கணக்கில் 2 திருத்தலங்களாக கொள்வது மரபு. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இரட்டை திருப்பதியில் தெற்கு திருக்கோவில் ராகு அம்சம், வடக்கு திருக்கோயில் கேது அம்சம். வானமாமலை ஸ்ரீவரமங்கை சமேத தோதாத்ரிநாதர் கோவில் கொண்டிருக்கும் திருவரமங்கை என்னும் வானமாமலை திருநெல்வேலியிலிருந்து திருக்குறுங்குடி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் சுயம்பு மூர்த்தியாக பெருமாள் உள்ள 8 தலங்களில் இதுவும் ஒன்றாகும். நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற தலம் ஸ்ரீவரமங்கை என்னும் இந்த தலத்திற்கு வானமாமலை, நாங்குநேரி, தோத்தாத்ரி, ஸ்ரீவரமங்கை நகர் என்ற பல்வேறு பெயர்களும் உண்டு. ஸ்ரீ வானமாமலை மடத்துக்கு இதுவே தலைமை பீடமாகும். இந்த தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. திருப்புளிங்குடி நவ திருப்பதி மலர்மகள் சமேத காய்ச்சின வேந்தன் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருக்கோவில் இது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வரகுணமங்கையிலிருந்து கிழக்கே சுமார் 1 மைல் தொலைவில் உள்ளது. திருப்பேரை நவ திருப்பதி குடைக்காது வள்ளி நாச்சியார் உடனுரை மகர நெடுங்குழைக்காதர் கோவில் கொண்டிருக்கும் திருப்பேரை அல்லது தென் திருப்பேரை நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். திருநகரியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் சுமார் 3 மைல் தொலைவில் தென்கிழக்கே அமைந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் நவ திருப்பதி வைகுந்தவல்லி உடனுரை கள்ளபிரான் அருளும் வைகுண்டநாதர் கோவில் 12 ஆழ்வார்களால் பாடப்பெற்ற நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியாக கருதப்படுகிறது. இது நவ கிரகங்களில் சூரியனுக்குரியது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. உற்சவர் சோரநாதர் பூதேவி ஸ்ரீதேவியுடன் காட்சி தருகிறார். தாயார் சோரநாச்சியார். 2 தாயார்களுக்கும் தனித்தனி சன்னதியும் நரசிம்மர் சந்நிதி, கோதண்டர் சன்னதியும் உள்ளன. திருவரகுணமங்கை நத்தம் நவ திருப்பதி வரகுணவல்லி சமேத விஜயாசனர் எழுந்தருளியிருக்கும் நத்தம் என்று அழைக்கப்படும் திருவரகுணமங்கை நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். கிழக்கே சுமார் 1 மைல் தொலைவில் உள்ளது. இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் ஆதிசேஷனால் குடைபிடிக்கப்பட்ட விஜயாசன பெருமாளாக வீற்றிருக்கிறார். திருக்குழந்தை நவ திருப்பதி பெருங்குளம் பெருமாள் கோவில் என்றழைக்கப்படும் திருக்குழந்தையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாள் குழந்தைவல்லி உடனுரை மாயக்கூத்தர். இங்கு இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் மாயக்கூத்தன் என்ற பெயரில் அறியப்படுகிறார். இவருக்கு சோரநாதன், சீனிவாசன் என்ற பெயர்களும் உள்ளன. இறைவி குழந்தைவல்லி தாயார் என்றும் கமலாதேவி என்றும் அறியப்படுகிறார். இவருடன் அலமேலுமங்கை தாயாரும் உள்ளார். திருக்குறுங்குடி அருள்மிகு அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இறைவன் அருள்மிகு நின்ற நம்பி என்ற குறுங்குடி நம்பி என்ற வடுக நம்பி என்ற வைஷ்ணவ நம்பி. இறைவி அருள் தரும் குறுங்குடி வள்ளி. திருக்கோளூர் நவ திருப்பதி திருக்கோளூர் கோளூர் வள்ளி சமேத
வைத்தமாநிதி பெருமாள் கோவில் நவத்திருப்பதியில் 3வது திருப்பதியாகும். நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் ஆழ்வார் திருநகரையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில். ஸ்ரீ ஹரிலட்சுமி சமேத ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற கோவில். மூலவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அனந்த சயனம் எனப்படும் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். திருக்காட்கரை வாத்சல்யவல்லி சமேத காட்கரையப்பன் கோவில் கொண்டு அமைந்த திருக்காட்கரை கோவில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் கொச்சின் மாவட்டத்தில் திருக்காட்கரை என்கிற ஊரில் அமைந்துள்ளது. ஒரு வைணவ கோவில் இது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரமான வாமன மூர்த்திக்கு அமைந்துள்ள மிகச்சில கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். கோவில் வட்ட வடிவ கேரள பாணியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பரசுராமரால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருமூழிக்களம் மதுரவேணி உடனுரை திருமூழிக்களத்தான் திருக்கோவில் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். அரித மகரிஷி என்பவர் திருமாலை குறித்து இந்த இடத்தில் தவமிருந்து வேண்ட மக்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை போதிக்கும் ஸ்ரீ சுக்தியை என்ற திருமொழியை இறைவன் அந்த முனிவருக்கு வழங்கினார். எனவே இந்த இடத்திற்கு திருமொழி களம் என்றும் எம்பெருமானுக்கு திருமொழி களத்தான் என்பதும் பெயராயிற்று. திருமொழி களம் என்பதே காலப்போக்கில் திருமூழி களமாயிற்று. திருப்புலியூர் அல்லது புலியூர் கேரள மாநிலத்தில் ஆலப்புழா மாவட்டத்தில் குட்டநாடு அமைந்துள்ளது. நம்மாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இங்கு உறையும் இறைவன் பொற்கொடி நாச்சியார் சமேத மாயபிரான். இறைவன் மாயபிரான் என்ற பெயருடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த தலம் பஞ்ச பாண்டவர்களுள் பீமனால் புதுப்பிக்கப்பட்டது. இந்த இடத்திலிருந்து பீமன் திருமாலை குறித்து தவம் புரிந்ததால் இது பீமக்ஷேத்திரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதன் கருவறை வட்ட வடிவமான அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. திருச்செங்குன்றூர். இங்கு உறையும் இறைவன் செங்கமலவல்லி உடனுரை இமயவரப்பன். இந்த தலம் திருச்சிற்றாற்று மகாவிஷ்ணு கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுள் தருமரால் கட்டப்பட்ட தலம் என கருதப்படுகிறது. மகாபாரத போரில் துரோணாச்சாரியாரை கொல்வதற்காக தான் பொய் சொன்னதை எண்ணி மனம் வருந்தி போர் முடிந்த பிறகு இந்த தலத்தில் வந்து மன அமைதிக்காக தவம் இருந்ததாகவும் அப்போது சிதிலமடைந்திருந்த இந்த தலத்தை புதுப்பித்து இங்குள்ள எம்பெருமானையும் தர்மனே நிர்மாணம் செய்தார் எனவும் கருதப்படுகிறது. இங்கு இறைவன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இமயவரப்பன் என்ற பெயருடன் காட்சி தருகிறார். திருநாவாய் மலர்மங்கை நாச்சியார் சமேத நாராயணன் எழுந்தருளியிருக்கும் திருநாவாய் திருத்தலம் திருமங்கையாழ்வார் மற்றும் நம்மாழ்வாரால் பாடல் பெற்றது. இது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் திருமாலை குறித்து 9 யோகிகள் தவம் செய்ததாகவும் அதனால் இந்த தலம் நவயோகி தலம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் நாவாய் தலம் என்றாகி தற்போது திருநாவாய் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் நவ முகுந்தன் என்ற பெயரில் கிழக்கு நோக்கிய திருக்கோலத்தில் முழங்காலுக்கு கீழான பகுதிகள் பூமிக்கடியில் சென்ற நிலையில் வேறெங்கும் காண முடியாத கோலத்தில் காட்சி தருகிறார். இது பித்ருக்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. திருவல்லவாழ் செல்வ திருக்கொழுந்து உடனுரை கோலபிரான் கோவில் கொண்டிருக்கும் திருவல்லவாழ் தலம் நம்மாழ்வாரால் பாடல் பெற்றது. இது கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது திருவல்லா ஸ்ரீவல்லப கஷேத்திரம் எனவும் அழைக்கப்படுகின்றது. கருட புராணம் மத்ஸ்ய புராணம் போன்றவற்றில் இந்த தலத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் திருவாழ் மார்பன் ஸ்ரீவல்லபன் கோலபிரான் என அழைக்கப்படுகிறார். திருவட்டாறு மரகதவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு எனும் ஊரில் அமைந்துள்ளது. இது 13 மலைநாட்டு திருத்தலங்களுள் ஒன்றாகும். இந்த ஊரின் நடுவில் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிகேசவ பெருமானின் திருவடிகளை வட்டமிட்டு பரளியாறு ஓடுவதால் இந்த ஊர் திருவட்டாறு எனும் பெயர் பெற்றது.
திருவித்துவக்கோடு. வித்துவக்கோட்டுவல்லி சமேத உய்யவந்த பெருமாள் திருக்கோவில் கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பட்டாம்பி என்னும் நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. குலசேகர ஆழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இதனை திருமிற்றக்கோடு, திருவிக்கோடு, ஐந்து மூர்த்தி திருக்கோவில் என்றும் அழைப்பார்கள். இந்த தலத்தின் இறைவன் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவர் உய்யவந்த பெருமாள், அபயப்பிரதன் என அழைக்கப்படுகிறார். திருக்கடித்தானம். கற்பகவல்லி நாச்சியார் உடனுரை அற்புத நாராயணன் திருக்கோவில் நம்மாழ்வாரால் பாடப்பெற்றது. கேரளாவில் கோட்டயத்திலிருந்து திருவல்லா செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அற்புத நாராயணன் பெயருடன் விளங்குகிறார். பஞ்ச பாண்டவர்களுள் சகாதேவனால் இந்த தலம் புதுப்பிக்கப்பட்டது. இங்குள்ள கிருஷ்ணன் சன்னதியை சகாதேவனே கட்டி முடித்தான் என்று புராண வரலாறு கூறுவதால் இந்த தலம் சகாதேவன் கட்டிய தலம் என்றே இப்பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறது. திவ்ய தேசம் தொடர்கிறது.